அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் நிறைவா போட்டு. ரெண்டு பொதுவான விஷயங்கள். அதில் ஒன்று, நேற்றைய வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இது. ரெண்டு விஷயங்களுமே. ஒருத்தர் கேட்குறாரு, என்ன கேட்டார்னா, நீங்கள் சொல்கிற ஆளை யார் சொன்னாலும் கேட்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி சொல்லலை. யார் சொன்னாலும் கேளுங்க நான் சொல்லலை. சொல்கிற ஆள் உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாருன்றது நமக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும், நமக்கு எடை போட தெரிஞ்சிருக்கணும். அவங்க சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னேன். பிரதிபலன் எதிர்பாராமல். உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் வாஸ்துவை எடுத்துப்போம். வாசலில் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வரார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தப்பு இருக்குது, இதுக்கு இதுதான் சொல்யூஷன் சொல்லிவிட்டு நீங்கள் நல்ல கொத்தனார் இன்ஜினியரை வச்சு இதை மாடிஃபை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா பிளைண்டாக நம்பலாம். இன்ஸ்டட் அவர் இது உங்களால் பண்ண முடியாது, இது சிக்கல், உங்கள் பையனுக்கு இதாகிடும், பொண்ணுக்கு இதாகிடும், உங்கள் கணவருக்கு இதாகிடும், பொண்டாட்டிக்கு இதாகிடும் எல்லாம் சொல்லி, இது என்கிட்ட ஒரு பரிகாரம் இருக்குது, இது ஹோமம் வளர்த்தா சரியாயிடும், இது எந்திரம் வைத்தா சரியாயிடும், இது தகடுகள் வைத்தா சரியாயிடும், பிரமிடு வைத்தா சரியாயிடும், இது போல் இது எங்களோடது வேதியியல் வாஸ்து, எங்களது இயற்பியல் வாஸ்து, இப்படிலாம் ஏதாவது ஒரு வாஸ்துக்குள்ளே ஒரு வெளியில் ஒரு நியமம் வச்சுக்கிட்டு இது மாதிரி அனுமானித்து நான் இதை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ ஒரு வாஸ்து கன்சல்டிங் ஒருத்தன் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவன் அந்த ஃபீஸை தவிர நம்மகிட்ட ₹1 அதிகம் எதிர்பார்த்தாலும், ₹1 அதிகமாக ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு மூலமாக எதிர்பார்த்தாலும் அவன் நம்பிக்கையற்றவன், அவனோ அவளோ. அப்போ அது போன்று சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் நம்பக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணத்துக்கு எனக்கு நண்பர் ஒருத்தர், இறையூரில் ஒரு நண்பர் உண்டு, மிக சிறந்த மனிதர், ரொம்ப வெகுளி வெள்ளந்தி, ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாஸ்து, ஆக்சுவலாக அவர் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி வந்தவரை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவரை கூப்பிடுறார், நீங்கள் வீடு வாஸ்து பார்க்கணுன்ட்டு. அவரும் போகிறார், 30,000 ரூபா ஃபீஸ் வாங்குறார். வாங்கிட்டு புதுசாக கட்டின வீடு, 32 லட்ச ரூபா செலவு பண்ணி கட்டின வீடு, இது உடனே இடிச்சிடுங்க, அப்போ தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்கிறார். சரி, அந்த ஊரில் நிலமும் 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கிடையாது, ஒரு சென்ட்டுன்றது. அப்போ 3 சென்ட்டு 4 சென்ட்டில் ஒருத்தன் வீடு கட்டியிருக்கான் 30 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னால், அவன் அந்த நிலத்தோடு அந்த வீடை கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த வீடை அவர் இடித்ததுனால ஊர் மக்கள்லாம் அவர் அடிக்க வந்துட்டாங்க. என்னடா பைத்தியக்காரன் மாதிரி இருக்க, இப்போ தான் வீடை கட்டினா, வீடை யாருக்காவது ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு அநாத பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு பிள்ளைங்களுக்கு டியூஷன் சென்டர் கொடுத்துருக்கலாம், முதியோர் இல்லமாக கூட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் 32 லட்ச ரூபா போட்டு கட்டிட்டு இடிச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்ணாமலான்னு திட்டிருக்காங்க, அடிக்க வந்திருக்காங்க. இதில் இன்னொரு உபரி தகவல் என்னென்னா, அவங்க அம்மா தன் பையன்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா டாக்குமெண்ட் இருந்திருக்கு. அந்த அம்மா பயந்து வெளியூரில் இருக்காங்க. எப்பா தெய்வமே நல்லா இருப்ப, நீ எவனா அதுக்கப்புறம் சொன்னான்னு சொல்லி இந்த 10 கோடி ரூபா சொத்தையும் விற்றுனா நீ அப்போ நடுத்தில் நிற்கணும். என் பிள்ளை நான் வாழ்கிற காலத்தில் அது மாதிரி வரதை நான் விரும்பலை, என் காலத்துக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ, சொத்து உனக்கு தான், அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கட்டும், என்னோட இறுதி காலத்துக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட் உனக்கு சேரும் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது அவர் வருத்தமாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ இந்த இடத்துல நேற்று சொன்ன வீடியோவுக்கு பிரபஞ்ச குறிப்புகள் யார்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய உள் மனசு சொல்லும், ஐயோ இது நம்ப தகுந்த விஷயம், இது சரியாக கைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நம்மளுக்கு அந்த அது ஓப்பன் ஆகணும். அது எப்படி சொல்லுவாங்க, அந்த கதாநாயகன் மீட் பண்ணும்போது பட்டாம்பூச்சி பறக்கணுங்களே, அது போல் ஒரு ஃப்ளாஷ் வரணும். வந்ததுன்னா வரும், கட்டாயம் வரும். நீங்கள் பிரபஞ்சத்தோடு இயைந்து ஒன்றி வாழ்கிறீங்கன்னா கட்டாயமாக அந்த ஃப்ளாஷ் வரும். ஸோ அதுதான் சரி. இப்போ இந்த இடத்துல அவர் பணத்தை இழந்து 30,000 ரூபா கன்சல்டேஷன் இழந்து 30 லட்ச ரூபா வீடும் போய் அதுக்கப்புறம் 2 வாஸ்து ஜாம்பவான்களை கூப்பிட்டு, ஐயோ நல்ல இடத்துல வீடு இருந்தது, ஏன் அந்த லூசு பைய வீடை இடிக்க சொன்னான்னு சொல்லி 2 பேரும் சொன்னது ஒரே மாதிரி சொல்லி
இப்போ அவர் கன்ஃபியூஸ் ஆகி இப்போ சொத்தும் 10 கோடி சொத்து டாக்குமெண்ட் அவங்க அம்மாட்ட போய் எதுவுமே செயல்படாமல் ஒரு சாதாரண விவசாயியாக அந்த ஊரில் சுற்றிட்டுருக்கார். அகைன் வந்து இன்னொரு கேள்வி, ஒரு புரோக்கர் வந்து ஒரு இடம் விற்கிறதுக்காக என்னை புஷ் பண்ணுறான். புரோக்கர் வந்து புரோக்கர் தான், அவனுக்கு வந்து விற்றா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கமிஷன் கிடைக்குதுன்னு உதாரணத்துக்கு வச்சுங்க. ஒரு மீடியேட்டரோட தொழில் அதுதான். அதில் ரஜினி சொல்லக்கூடிய விஷயந்தான். ரஜினி வந்து நான் நிறைய விஷயங்களை பின்பற்றுவேன். அதில் அவர் அந்த இடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அமையாதான். அது அவர் எப்படி அதை சொன்னான்னு தெரியல. அதே போல் அந்த இடத்த விற்கும்போது அந்த இடம் சொல்லுமா, தயவுசெய்து விற்காதன்னு சொல்லுமா, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு. சமீபத்தில் கூட நான் ஒரு இடம் வாங்கிறதுக்கு தான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் இதுக்கு எனக்கு விற்றதே கிடையாது அப்படின்னு ஒரு 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 விஷயத்த சொல்லும்போது நானே அதிர்ந்து போயிட்டேன். நம்ம வாங்குகிறோம் விற்கிறோன்றது ஒரு தொழிலாக இருந்தாலும், ஆனால் அவர் இது வரைக்கும் விற்றதே கிடையாது, நீங்கள் கேட்டுட்டீங்க அதனால் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு அந்த ஜெயிச்ச ரஜினிகாந்த் என்பவர் ஃபினான்ஷியலாக ஜெயிச்சவர். அப்போது நான் பார்த்த ஒரு மனிதர், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவரும் ஃபினான்ஷியலாக ஜெயிச்சவர். அப்போ எந்த அளவுக்கு அந்த நிலம் அவங்களுக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இனி கூட தங்கம் வந்து 72,000 போகுது, மக்கள் அதிர்ச்சி. இல்லை அதிர்ச்சி அடையிறதுக்கு என்ன இருக்குது? அது 1 லட்சம் போனாலும் வாங்க தான் செய்வாங்க, 2 லட்சம் போனாலும் வாங்கி தான் ஆகணும். இதில் விஷயம் என்னென்னா, தங்கத்தில் முதலீடா இடத்துல முதலீடானா, இடம் ஆல்வேஸ் வந்து அது மல்டிப்ளிகேஷன் தான். ஏன்னா இடம் குட்டி போட போகல. தங்கத்தால் எதுவும் யூஸ் கிடையாது. எமர்ஜென்சினா வந்து கடன் வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கல்யாண வீடுகளுக்கு போனால் தங்கத்தை போட்டு போகலாம், வேறு அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இடம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அது வந்து உங்களுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ஒரு புரோக்கர் சொல்கிறான், அவனுக்கு உண்மையிலே கமிஷன் தான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் நமக்கு அதில் ஆதாயம் இருக்கா? அவன் அந்த புரோக்கர், இப்போ எனக்கு வந்து சமீபத்தில் ஒரு மீடியேட்டர் வந்து ஒரு பிரமாதமான ஒரு இடத்த சொன்னார். ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, அதை வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இல்லை. ஆனால் அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை. அதை நான் ஒரு 3-4 பேரை காயின் பண்ணுறேன். ஏன்னா அது அன்பிலீவபிள் ப்ரைஸு. அது கோயம்புத்தூர் நேற்று கூட என் நண்பர் வந்து வேற ஒரு விஷயத்தையும் இதே போல் ஒரு இடத்தையும் பார்த்தாரு. அவரும் அதே விஷயந்தான் வேற ஒரு பார்வையில் சொல்கிறார். இது அதாவது அந்த இடங்கள் வந்து நம்ம அதை பார்க்கும்போது, இடங்களை பற்றி நம்ம கேள்விப்படும்போது அது ரொம்ப லவ் பண்ணுமா இந்த வாங்குறவங்கள. ஏன்னா நம்ம ஒரு மகாலட்சுமி தானே, பூமி தானே, ஆண்டாள் தானே. அப்போது நீங்கள் வந்து புரோக்கர் அப்படின்னு அவன் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என்னை புஷ் பண்ணுறான் அப்படின்னு பார்க்காதீங்க. அதில் அவன் கமிஷன் தான் ஆசைப்பட்றான், நமக்கு அதில் அட்வான்டேஜ் இருக்கான்றதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அடுத்தவன் என்ன சம்பாதிக்கிறான்னு பார்க்கக்கூடாது. ஸோ பார்க்கக்கூடிய பார்வையில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது, நிறைய 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் மாதிரி. அதெல்லாம் அந்த கால் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில் நேற்றைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த பிரபஞ்ச சமிக்ஞைகளை நீங்கள் வந்து உள்வாங்க பழகிட்டிங்கன்னா அதற்கப்புறம் தெர் இஸ் நோ லுக் பேக். நீங்கள் வந்து திரும்பி பார்க்கறது கூட நேரம் இருக்காது. அது வந்து ஸ்கை இஸ் எ லிமிட் உங்களோட வெற்றிக்கு. நான் அதில் நான் ஸ்பெஷலைஸ்டாக ஆகி ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன். நீங்களும் அந்த நூலை பிடிச்சி நீங்களும் உங்களுடைய என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நீங்களும் அதில் பெரிய லெவலில் வெற்றி பெறணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நம்ம இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. சொக்கலிங்கம், நீ இவ்வளோ பேசுகிறிய, உன் கூட ஒரு 1000 பேர் இருக்கானுங்கள்ல, உனக்கே வந்து உயிரை கொடுக்கறதுக்கு உன் மேலே லவ்வபுளான அஃபெக்ஷனட்டான ஃபிகர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் உங்கள் அளவுக்கு வந்துட்டாங்களா? நீ நல்லா இருக்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்கெல்லாம் நீ வந்து மேலே கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணியா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒருத்தர் முன்வைத்தார். அதுதான் இன்றைக்கி டாபிக். ஆக்சுவலாக அது 3 நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயம், இன்றைக்கி நான் பேசுகிறேன். என்னென்னா, இதை பேசுறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களாக இந்த பதிலை பிரிச்சுக்கிறேன். முதல் விஷயத்தை நான் ஏற்கனவே ஒரு முறை நான் பேசியிருக்கேன். அந்த பேசுனதோட தொடர்ச்சியாக மறுபடியும் அதே விஷயத்தை கோட் பண்ணுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்.
1930ஆம் ஆண்டில் சென்ட்ரல் அமெரிக்காவில் ஹோண்ட்ராவின் சோலுடேக்கா ஆற்றின் குறுக்கே ஒரு சோலுடேக்கா பாலம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அதுக்கும் நீ சொல்கிறதுக்கு என்ன சொக்கலிங்க சம்பந்தம்? கடுமையான வானிலை மண்டல பகுதியில் வந்து அது அமைஞ்சிருக்கு. இந்த பாலம் உலகிலே மிகப்பெரிய கட்டடக் கலைஞர்களால் வந்து எத்தகைய சூறாவளியும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில், எர்த்குவேக்கெலாம் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஆர்கிடெக்சர் எக்ஸலன்ஸ் சொல்லலாம். அதிநவீன பாலமாக அது இருந்தது. 1998ஆம் ஆண்டு மிட்சுன்னு ஒரு சூறாவளி வருது. அப்போது நிறைய பாலங்கள் உடைஞ்சு தூர வீசப்படுது. பாலங்கள் கட்டடங்கள்லாம் பூமிக்குள்ளே பூமிக்கு சரிசமமாக அதுவும் பல ஃப்ளாட்டாக விழுந்து கிடக்குது. ஆனால் சோலுடேக்கா பாலம் மட்டும் வந்து ஒன்றுமே ஆகலை. அது நல்லா ஸ்ட்ராங்காக தாங்கி பிடிச்சி நிற்குது. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னால், அந்த சோலுடேக்கா பாலம் அசையாமல் இருந்தாலும், உறுதியாக அது வந்து தன்னுடைய தன்மை மாறாமல் இருந்தாலும், அது எதுக்காக கட்டப்பட்டது? ஒரு நதி அது வழியாக போகும், மேலே வாகனங்கள்லாம் போகிறதுக்காக கட்டப்படுது. அந்த நதி இடம் மாறிடுது. ஸோ பாலத்திற்கு செல்லும் சாலைகள் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டதுனால ஒரு காலத்தில் அதிநவீன கட்டுமானம் தற்போது புதிய சூழல் ஒத்துப்போக முடியாது என்று ஆகிவிட்டது. ஸோ பாலம் வந்து பலனற்று போயிடுது. இப்போ வந்து சோலுடேக்கா பாலம் வந்து ஒரு சிறந்த அடையாளம். எதுக்குன்னா, எல்லோருக்குமே இது ஒரு முக்கியமான பாடமாகி போனது. நீங்களே உங்கள் வாழ்க்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைக்க சோம்பேறித்தனமாக இருந்தால் குண்டு சட்டில் கடைசி வரைக்கும் குதிரை ஓட்டிட்டு தான் இருக்கணும். அதுக்கு அடையாளம் தான் சோலுடேக்கா. ஒவ்வொரு அமைப்பும் ஒரு முடிவை பெறுவதற்காக மட்டுமே வடிவமைக்கப்படுகின்றது. இது நமது வாழ்க்கை முறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. புத்தகங்களை தவிர வேறு ஒன்றும் கற்றுக்கொள்ளாமல் தற்போதைய கல்வி முறைகள் மட்டும் சிக்கி தவித்து எதற்கெடுத்தாலும் குறைக்க மட்டும் சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா நீங்களும் இதுக்கு விதிவிலக்காக ஆக மாட்டீங்கன்றது தான் உண்மை. அது மாதிரி இருந்தீங்கன்னா என்ன நடக்குன்றது தான் சோலுடேக்கா பிரிட்ஜை பற்றி நம்ம சொல்லணும். இப்போ நான் திரும்பவும் வந்து சின்னதாக நான் சொல்கிறேன். ஒரு ஆறு ஓடுது, அதில் கடப்பதற்காக ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க. அந்த பிரிட்ஜு வந்து எந்த சூறாவளிக்கும் தாங்கக்கூடிய பிரிட்ஜு, எந்த சீதோஷ்ணலையும் அது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த பிரிட்ஜ் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய சூறாவளி 98 ஒரு சூறாவளி வந்து வந்தது போது எல்லா பிரிட்ஜஸ் கட்டடங்கள்லாம் அந்த ஏரியாவில் கொலாப்ஸ் ஆனால் கூட இது அப்படியே நின்றுது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பிரிட்ஜ் வந்து நல்லா இருந்தாலும் எந்த ஆறுக்காக இந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டதோ அந்த ஆறு அப்படியே இடம் மாறி போயிடுச்சு. அப்போ இந்த பிரிட்ஜுக்கு பயனே கிடையாது. அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என் கூட இருக்கவங்க தங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். நான் எப்போதுமே பிரியப்படுவேன். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன். மெருகேற்றிக் கொள்ளலாம் கூட பரவாயில்ல, நான் சொல்கிறதையாவது ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேன். அது வந்து யாருமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இது வந்து என் கூட வந்து வாஸ்து கிளாஸ்க்கு வந்தவங்களாம் சரி, ஆண்டாள் பக்தர்கள் பேரில் பிரயாணப்படுறவங்களாம் சரி, பிரயாணப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, இது எல்லோருக்குமே பொருந்தும். என்ன சொக்கலிங்கம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கற்றுக்கிற விஷயத்தை கற்றுக்கிறதோடு நிற்காமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்முறைப்படுத்தணும் அப்படின்றது தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இவங்க யாருமே பண்ணலைன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். உதாரணத்துக்கு, ஒரு மனிதனுக்கு குறிக்கோள் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிக்கோள் என்பது வந்து ஒரு மனிதனுக்கு நிறைய குறிக்கோள் இருக்கும். குடும்பம் சார்ந்து, தொழில் சார்ந்து, பணம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, பொது சேவை சார்ந்து, இப்படி ஒரு 6-7 ஹெட்டிங்கில் வந்து ஒரு மனிதனுக்கும் குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் என்பது உடனடியாக நடக்கக்கூடிய குறிக்கோள். ஒரு உதாரணத்துக்கு, நான் இன்றைக்கி திருச்செந்தூர் போகணும், இந்த பாஸில் போனோன்னா அது உடனடியாக நடந்துடும். அது வந்து உடனடியாக நடக்கக்கூடியது. இதே நான் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு இன்றைக்கி முடிவு பண்ணேன்னா நான் நாளைக்கு பெற்றுக்க முடியாது. அது வந்து ஒரு இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல், அது ஒரு 10 மாதம் ப்ராசஸ். அது குறைஞ்சது 7 மாதம், குறைப்பரசனா கூட ஒரு 7 மாதமாவது ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் குழந்தைய பெற்றுக்க முடியாது. நீங்கள் நாட்டோட ராஜாவாக இருந்தாலும் தான், நீங்கள் நாட்டோட வந்து சாதாரண வந்து ஒரு குடிமகனாக இருந்தாலும் இதுதான் விதி. அப்போ அந்த டைம் பீரியட்னு வந்து எல்லா விஷயத்துக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் சைக்கிளே இல்லை, ஏன்னா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம், நீங்கள் வாங்கக்கூடாதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கான உழைப்பு, அதற்கான பணம், அதற்கான அமைப்பு எல்லாமே வந்து சேர்ந்து வரணும்.
இப்போ நிறைய பேர் கார் வாங்கும்போது காரா நானா எங்கே நிப்பாட்டுறதுக்கு இடமே இல்லையே, நான் சொந்த வீடு வாங்கி அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் காரு வாங்கிக்கிறேன், ஏன்ப்பா அதுக்கு என்ன சம்மந்தம்? நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை, சொந்த வீடுனா நிப்பாட்டுறதுக்கு இடம் ரெடி பண்ணுவேன், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்டினா பெட்ரோல் எல்லாம் 100 ரூபா விற்குது, நான் எங்கே வண்டி டெய்லி பெட்ரோல் போட்டு ஓட்டுறது, அப்புறம் எனக்கு வண்டி வாங்கி யூஸ் கிடையாது, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், காலைல மறுபடியும் ஸ்கூல்லேருந்து வர போகிறேன், பஸ் இருக்குது, பஸ்ஸில் போகிறேன், கவர்மெண்ட் பஸ்ஸில் வரேன், எனக்கு எதுக்கு காரு, அப்புறம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அப்புறம் நான் வந்து டிரைவர் வச்சு ஓட்டினா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, என் வண்டி விபத்து நடந்துச்சுன்னா, என் வண்டி நிப்பாட்டி வச்சுருப்பேன், ஸ்க்ராட்ச் வந்துச்சுன்னா, இது போல் நீங்கள் நெகட்டிவாக நினைத்து அதுக்கும் மேலே ஐயோ வண்டி வாங்கினா அந்த இஎம்ஐ கட்ட முடியுமா, வண்டி வாங்கினா யாராவது இலவசமாக கேட்பாங்களா, இப்படின்ற சிந்தனைகளையும் அதுக்கு மேலே டாப்அப் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அதை பற்றி நினைக்கும் போதே ஐயோ என்ன இல்லையா, நான் எங்கே வண்டி வாங்க முடியும், நீங்களே வந்து உங்களை நகைப்புக்குள்ளாக்கி நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களால் வண்டி வாங்க முடியாது. என்னால் வண்டி வாங்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் போடலாம். சைக்கிள்லேருந்து டைரெக்டாக இப்போ 2 வீலர் போய் தான் கார் போகணும்ல, டைரெக்டாகவே நீங்கள் கார் வாங்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கான பணம், இப்போ யாராவது பணம் தேவை, இப்போ என்கிட்ட யாராவது வந்து வீடு வாங்கணும்னு கேட்டாங்கன்னா இடம் இருக்கா, பணம் இருக்கா, சும்மா வந்து நான் வீடு கட்டணுங்க அதுக்கு உங்களுடைய அருளாசி சொல்லுங்கள் அப்படின்னா இது கடவுளாக கூட அந்த அருளாசி கொடுக்க முடியாது. கடவுளே உண்மையாக நம்ம நேரில் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து தவம் இருந்து வீடு கட்டினா கூட அவர் என்ன நியாயமாக கடவுள் என்ன சொல்லலாம், அப்போ கொஞ்சம் உழைப்பு அதிகப்படுத்து, கொஞ்சம் சிக்கனப்படுத்து, கொஞ்சம் அந்த இடத்துல தண்டை செலவாகுது, கொஞ்சம் சேமிக்க பழக, இப்படி தான் ஐடியா கொடுப்பாரு. அவர் தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும். உங்களுக்கு வந்து அந்த நான் வந்து அருள் கொடுக்குறேன் உடனே நாளைக்கு வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கடவுளாக இருக்கிறது பேயாக தான் இருக்கும். ஏன்னா உழைப்பு இல்லாமல் எந்த விஷயம் வந்தாலும் அது ஒட்டாதுன்றது விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, இமேஜ் போர்டுன்னு ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் எதாக இருந்தாலும் படம் வரைந்து அதை காட்சிப்படுத்தணும். ஒரு எய்ம் இருக்குது, எய்ம் அடைவதற்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, பிலீஃப் இருக்குது, அது கனவு காணணும், ட்ரீம் பண்ணுறீங்க. விஷுவலைசேஷன் அப்படின்றது வந்து காட்சிப்படுத்துது. எய்ம், பிலீஃப், ட்ரீம், விஷுவலைசேஷன் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் கனவு கண்டு காட்சிப்படுத்தணும்னா இந்த இமேஜஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இமேஜஸை நீங்கள் வரைஞ்சி ரெகுலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன். எங்கள் நண்பர்களில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இஃப் ஐம் கரெக்ட், எங்களுடைய இப்போது ஆண்டாள் பக்தர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கணேசன் அவர்களை தவிர வேறு யாருமே இந்த வேலையை பண்ணல. இப்போ இந்த எனக்கு வகுப்பு நடந்தது, எப்போ என்ன ஹெட்டிங் தெரியல, இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களா, வரையலை, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணல. ஆனால் நான் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வரைந்து வைத்திருக்கின்றேன், நான் வந்து இமேஜினேஷன் உண்டு, அதை விஷுவலைஸ் பண்ணுவேன், எனக்கு எய்ம் வந்து உண்டு, எய்ம்ஸ் உண்டு, அது மேலே பிலீஃப், ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப் உண்டு. இது நாலுமே, இதில் நாலுத்தில் எனக்கு எய்ம் இருக்குது, பிலீஃப் இருக்குது, நான் ட்ரீம் பண்ணுவேன், கனவு காண்பேன், இந்த 3ஓடு நிறுத்தினா கூட உங்களுக்கு நடக்காது. அந்த விஷுவலைசேஷன் படமாக அதை வந்து பார்க்க பழகினாதான் அது நடக்கும். பல 100 முறை உங்களுக்கு வலியுறுத்திருக்கின்றேன். ஆனால் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம். அப்போ சோம்பேறித்தனம் என்பது எப்போது வரும்? இதெல்லாம் எல்லோரும் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்களா, நம்ம இது பண்ணாமல் ஜெயிப்போமே, இது போல் ஒரு குழப்ப மனநிலை, ஒரு நக்கல் மனநிலை, ஒரு நையாண்டி மனநிலை, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அவனுக்கு எப்படி பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொடுக்கும்? அப்போது என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 லைன் எய்மு, பிலீஃப், ட்ரீம், விஷுவலைசேஷன், குறிக்கோளுடைய சரியான தன்னம்பிக்கை நல்ல தன்னம்பிக்கையின் மூலமாக உங்கள் குறிக்கோள் அடையணும்னா அது கனவு கண்டு காட்சிப்படுத்தக்கூடிய அறிவை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அறிவு இருக்கின்றது, ஆனால் அது செயல் திட்டம் வகுத்து அது படமாக பார்க்கும்போது தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு பிரபல ஜோதிடரை பற்றி சொல்லியிருந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொன்னதான் அப்படியே சொன்னாருன்ட்டு. இப்போது நம்ம ஜோசியம் பார்க்காம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. பட் மக்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஜோதிடத்தை போய் ஒரு விஷயம் கேட்டால் தான் திருப்தி வரும். ஆனால் அவர் நல்லவர், வல்லவர், அருமையான மூளை உள்ளவர், அதெல்லாம் அவர் போய் பாருங்கன்னு சொன்னார். அதில் எனக்கு எந்த இருவேறுபட்ட கருத்துக்களும் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே, சொக்கலிங்கம் சொன்னதை அவர் சொல்லிட்டாரு, அதனால் சொக்கலிங்கம் கரெக்டு அப்படின்ற ஒரு மனநிலை இருப்பாங்க.
பட் எதாக இருந்தாலுமே வந்து ஜோசியர் சொல்லலாம், வாஸ்து வல்லுநர் சொல்லலாம், நியூமாலஜி சொல்லலாம், நேமாலஜி சொல்லலாம், அந்த டாக்டர் இந்த இன்ஜினியர் எது சொன்னாலும் நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணாமல் அது நடக்காது. அது யாராக இருந்தாலும் சரி. நான் நிறைய அரசியல்வாதிகளை பழகியிருக்கேன். இந்த உண்மையை நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து படமாக வரலாம் கூட அது இமேஜின் பண்ணும்போது அது படமாக தான் இமேஜின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து படமாக வரைந்து அதை இமேஜின் பண்ணணும், அதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பலமுறை வலியுறுத்தியும் அவங்க யாருமே ஃபாலோ பண்ணல. அதனால தான் அவங்களால அடுத்த கட்டம் என்னுடைய இடத்தை நிரப்புறதுக்கு அவங்க சிரமப்படுறாங்க. என் இடத்துக்கு வருவதற்கு நான் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து டிவியில் ஜோதிடர்லாம் பேசுவார். ஏற்கனவே நான் சொன்னேன் 30,000 ரூபா நஷ்டம் ஆனவரும் நஷ்டம் பண்ணவரும் நான் சொல்ல ஜோதிடம் ஒன்று. அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்குது. சிவதாசன் ரவி அப்படின்னு சொல்லி ஒரு மிக சிறந்த முண்டேன் அஸ்ட்ராலஜிஸ்ட். அவர் இறந்துட்டார், கேன்சர். ரொம்ப அருமையான ஆள். அவரோட புக்ஸ் நிறைய நான் படிச்சிருக்கேன். அவர் கூட நான் நிறைய வாட்டி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் விஜய் டிவியில். அவர் வந்தபோது அங்கே தான் அறிமுகம் எனக்கு. ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அவருடைய ஸ்டூடெண்ட் இவர். அனும்போது அவரோட லைன் பேசுகிறாரு. இவர்கிட்ட ஒரு வாஸ்து ரிலேட்டடாக இது எப்படி ஜோசியத்தில் இது காயின் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு 4-5 முறை அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நான் வந்து ஒரு டிவிலையும் சொல்கிறேன். அப்போ ஒரு அம்மா எனக்கு சுவிட்சர்லாந்து வந்து ஃபோன் பண்ணி என் மேலே பெரிய மரியாதை உள்ளவங்க, ஸ்ரீலங்கன் தமிழ் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி என்னை பிரித்து மேய்ச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு 2 லட்ச ரூபா அவன் ஏமாத்திட்டான், கல்யாணம் ஆகிடும்னு சொல்லிட்டு. அவனை போய் நீங்கள் சொல்லலாமா, உங்கள் வாயால் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. என்ன பியூட்டினா, அந்த மனிதருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னும் போது அந்த அண்டர்லைன் மெசேஜ் என்னென்னா, நீங்கள் ஜோதிடராகவே இருந்தாலும் நீங்கள் இமேஜின் பண்ணலாம் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் டைமு டேட்டு கால்குலேஷன்லாம் பண்ணாலும் அதெல்லாம் உடைக்கக்கூடியது வந்து உங்களோட இமேஜினேஷன் அந்த பிக்சர் தான். அப்போ நீங்கள் ஜோதிடத்தை போய் ஒரு 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் செலவு பண்ணுறீங்க, பரிகாரத்துக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா அது ஓரமாக வைத்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, அவரை கூப்பிட்றீங்க, எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஜஸ்ட்டு படம் வரைந்து அதை நீங்கள் பார்க்க பழகுங்க. அதோட எஃபெக்ட் வேறு. இதில் நிறைவாக சொல்ல வேண்டிய விஷயம், எங்கள் டீமில் வந்து காயத்ரின்னு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க உண்டு. ரொம்ப பிடித்த ஒரு மனுஷி. எங்கள் ஊருக்காரங்க, எங்கள் ஆலங்குளம். அவங்க கணவர்லாம் எம்ஐடியில் படித்தவர். அவங்க ஒரு முறை சென்னையில் வந்து பணம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்போது என்னை வந்து பார்க்குறாங்க, கடைசியாக பார்க்குறாங்க. எங்கம்மா வீடுன்னு கேட்குறேன். அப்போ இதுன்னு சொல்கிறேன், அம்மா அது வந்து 4வது பில்டிங் தான் என் ஆஃபீஸ்னு சொல்கிறேன். அவங்க நம்பவே இல்லை. ஏதோ அவங்கள நான் வந்து அனுப்பிச்சி விடல ரெடியாக இருக்கேன்னு நினச்சி அவங்க நம்பலை. அப்புறம் அது வந்து செக் பண்ணிட்டாங்க. உண்மைன்னு தெரிஞ்சோடனே ஒரு நாள் என்னை அவங்க வீடு வாஸ்து பார்க்க கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளேயே யாரோ அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், அவளுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ அந்த பொண்ணுக்கு எனி டைம் அந்த ரெட்டை குழந்தை பிறக்கும் நினைக்கிறேன். ட்வின்ஸ் தான், அது கன்ஃபார்ம்டு. அந்த பொண்ணுக்கு வந்து இதே போல் வந்து அவள் ஃபஸ்ட்டு என்னை போனப்போ நம்பலை. என்னடா அம்மா அப்பாவும் யாரோ இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்துருக்கான் ஜோசிக்காரனை, கடுப்பாக பார்த்தா. அவர் நல்லா படித்த பொண்ணு, ரொம்ப குவாலிஃபைடு ஃபிகர் அவள். அவங்க எப்படின்னா வந்து ஜோசியர் சொன்னாங்கன்ட்டு 2 நாள் முழுக்க கறியை போட்டு வீட்டில் எரிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களோட பிரச்சனைலாம் தீரும்னு சொல்லிட்டு அடுப்பு கறியை போட்டு எரிச்சு 2 நாள் தொடர்ந்து எரிஞ்சால் தான் அவங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அவன் எல்லாம் சேஞ்ச் ஆனோன்னா அவன் கொஞ்சம் பெட்டராக ஆனால் சில விஷயங்கள் மாறிச்சு. அப்போது இது போல் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவள் எனக்கு வந்து இப்படி குறுந்தாடி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், இந்த ஹைட் இருக்கணும், இந்த கலர் காம்ப்ளெக்ஷன், முடி இப்படி இருக்கணும், அதே போல் வரைஞ்சி அதே போல் இமேஜின் பண்ணால் அந்த பர்டிகுலர் டேட்டு April 10th சம்திங் அதுக்குள்ளே திரும்ப நடக்கணும். எக்ஸாக்டாக அதுக்குள்ளே திரும்ப நடந்தது. அதை டிட்டோ அதே போல் மாப்பிள்ளை வந்தார். நான் திருப்பூரில் ஒரு வாட்டி ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவையும் அந்த பொண்ணுடைய வரைஞ்ச ஃபோட்டோவையும் அந்த ஆக்சுவல் ஃபோட்டோவையும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோவையும் காமிச்சிருந்தேன். என்னென்னா இதில் வந்து இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அம்மாவுக்கு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1 பைசா வந்து ஜோசியத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க, 1 பைசா இதுக்குலாம் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எது வந்து வேலை பார்க்கும்னு சொல்லிட்டு. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்கிட்ட இது போல் ஒரு கேட்ட நண்பர் வந்து அவர் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சொக்கலிங்கம் வந்து சொல்கிறத கேட்கணும் போது சொக்கலிங்கம் சொல்கிறது கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தையும் நான் அண்டர்லைன் மெசேஜாக எனக்கு சொல்ல விரும்புகிறேன். அது உங்கள் அனைவருக்குமே பொருந்தும். ஜஸ்ட் வந்து எனக்கு நடக்கலை,
எனக்கு இது முடியல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆனால் பதிலாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் மிக சிறந்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இந்த வீடியோ பதிவு டெஃபரெண்டாக உதவிகரமாக இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமனுக்கு என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.